கண்டிப்பா சீமானுடைய கொள்கையை பிடிக்கும். பிடிச்சதுக்கா புள்ள குடியோட வந்தாங்க. 50 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு உன் தொண்டை வித்தான். என்ன சொல்றானா, விஜயை பத்தி எல்லாம் பேசாதிய வரும் கூட்டம். விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு அந்த காலத்தை பட்டுக்கோட கல்யாணம் எழுதிட்டான். சீமான் இல்லைன்னா பரந்தூர்ல பிளேட் கட்டியிருப்பான். 4500 ஏக்கரை ஆட்டையை போட்டிருப்பேன். எங்கள் பட்டியலினத்தோர் மொத்தம் 3 கோடி பேர் இருக்கான். எந்த இயக்கத்தில் கொடுக்காத சீட்டு இவர் 15 சீட்டு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா சீமானுடைய கொள்கையை பிடிக்கும். பிடிச்சதுக்கா புள்ள குடியோட வந்தாங்க. அதனால எதிர்காலம் கட்டமைப்பு இந்த எலெக்ஷன் நமக்கு யார் போட்டின்னு சொல்லக்கூடியதில்லை. தமிழர்கள் விஜய் கட்சியில் இருந்தாலும் சரி, திராவிட இயக்கத்தில் இருந்தாலும் சரி, நம்ம கொள்கையை தேடி வருவாங்க. புரியுங்களா? நம்ம கட்டமைப்பு வலுவாக இருக்கும். 29 வருஷம் சினி பில்டர் இருந்திருக்காரு. அவருக்கு மக்களுக்கு 250 கோடியை விட்டுப்புட்டு இங்கே வந்திருக்கிறாரு. இன்னும் எதுக்காக வந்துருக்குங்களா? சன் குழுமம் உன்னை கட்டமைப்பு பண்ணிருச்சு. சன் குழுமம் சினிமா துறை கையில் வச்சிருக்கு. சம்பளம் அதிகமாக இல்லை. இப்போ ஜனநாயகன் 250 கோடி 350 கோடியிலே வந்துட்டுக்கிட்டே இருக்காரு. நீ ஒரு இன்கம் டேக்ஸ் ஹோல்டரு. இத்தனை வருஷமா ஒரு பிள்ளைக்கு என்ன செஞ்ச? 50 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு உன் தொண்டை வித்தான். நீ என்ன சொன்ன? தொண்டர்கள்னால 30 வருஷம் கஷ்டப்படுங்க பொறுப்பாளர்னு சொல்கிறேன். புஷி ஆனந்த் யாரியா? செங்கோட்டை யாரு? ஆதவர்சனா யாரு? நிர்மல்குமார் யாரு? அவன் கட்சியில் பயன்படுத்தினா உனக்கு லாட்டரி கட்டி விட்டானா? எத்தனை மாவட்டம் இருக்குன்னு சொல்லுங்க. விஜயை பற்றி ஒரு மாவட்ட செயலாளரை இன்னைக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் எத்தனை மினிஸ்டர் இருக்க சொல்லுங்க. ஒவ்வொரு சொல்கிறவங்களுக்கு புரியுங்களா? ரெவன்யூ பற்றி பேசுங்க, மெடிக்கலை பற்றி பேசுங்க, பொருளாதாரத்தை பேசுங்க, ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுங்க, மருத்துவத்துறை பற்றி பேசுங்க. 4000 கோடி ஒரு வருஷத்துக்கு 4000 கோடி பிடபிள்யூ வருது. கொள்ளையடிச்சிடறான். மெடிக்கலுக்கு 2000 கோடி. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயை பற்றி எல்லாம் பேசாதிய வரும் கூட்டம். விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு அந்த காலத்தை பட்டுக்கோட கல்யாணம் எழுதிட்டான். சொல்ல புரியுங்களா? நான் சொல்கிறேன்னா, அதாவது கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்து மொழி பேசும்னு அப்பயே ஒரு பாடலில் வந்திருக்கு. காசுக்காக கூட காரணம் என்னன்னா, எல்லாமே குடி அடிமையாகிட்டான் சார். தமிழில் வேலைக்கு போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் 75% வடநாட்டுக்காரன் தான் இருக்கான். இப்போ நம்ம நாடு எங்கே இருக்குன்னு தேடுறோம். சீமான ஒரு ஆள் தான் வந்தால் தான் இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு மக்கள், இதுதான் உனக்கு வேலை வாய்ப்புன்னு சீமான் தான் கொண்டு வராரு. சீமானா இது உலக அளவில் இன்னைக்கு பெரிய பேர் வாங்கிட்டு இருக்காரு. எல்லா வளம் க்ளோஸ் ஆகி போச்சு. சீமான் இல்லைன்னா பரந்தூரில் அங்கே பிளேட் கட்டியிருப்பான். 4500 ஏக்கரை ஆட்டையை போட்டிருப்பேன். 20 லட்சம் கோடி மத்திய அரசில் வாங்கிட்டேன். அது மாதிரி எடப்பாடியும் பிராடு. உங்கள் காலத்தில் 5.5 லட்சம் கோடி கடன், 12 லட்சம் கோடி கடன். நீ என்ன மயத்துக்கு நான் கேட்குறேன் சார். கடைசி வார்த்தை, உங்களுக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, மதுபான கடையை நான் தடை செய்கிறேன்னு சொல்லு. முதல் வார்த்தை சொல்லியா? நீ மதுபான கடையை நான் தடை செய்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லு. இலவசம் நீ உன் வீட்டுக்கு காசு கொடுக்க போறியா? உன் அறிவாளத்துக்கு காசு கொடுக்க போறியா? எடப்பாடி டீமில் உள்ள காசை கொடுக்க போறியா? யாரு காசை யாருக்கு கொடுக்குற? எங்களுடைய பணம் இனிமேல் இந்த மாதிரி இலவசமே அறிவிக்காத. புரியுங்களா? அதனால் உண்மை கொள்கை கோட்பாடு புரியுங்களா? சமூக இன்னைக்கு ஜாதி இல்லை சார். இந்த இயக்கம் நாம் தமிழர். இந்த மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் அளவில் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. புரியுங்களா? 3ஆம் பாலினத்தவர் கூட கொடுத்துருக்காரு. எங்கள் பட்டியலினத்தவர் மொத்தம் 3 கோடி பேர் இருக்கோம். எந்த இயக்கத்திலும் கொடுக்காத சீட்டு இவர் 15 சீட்டு கொடுத்துருக்காரு. பொது தொகுதியில் பட்டியல் இனத்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்கள். ஜாதிக்கு ஒரு சங்கம், ஜாதிக்கு ஒரு தலைவனா செல்லாது. சீமானுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. டெஃபினட்டாக வர்ற ஜெனரேஷனில் வலுவான டீம் நம்மக்கிட்ட வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல கண்ணை பார்த்துக்கல, நல்ல கண்ணு போல சீமானை நான் பார்க்குறேன். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நல்ல கண்ணு கொடுத்த பணத்தெல்லாம் மூஞ்சிலே வச்சு இந்த மேற்கொண்டு ஐயாருன்னு கொடுத்தவர் வாங்கலை. இன்றைக்கி நாடு தேசமெல்லாம் கம்யூனிஸ்ட் பேச வேண்டியது, சமூகவர்களை பேச வேண்டியது, ஒரு சீமான் பேசலாம். புரியலையா? கம்யூனிஸ்ட் எங்கே இருக்க? ஒட்டு நீ கொடியை மாற்று. இனிமேல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பற்றி பேசாத. இந்த தமிழ்நாட்டில் சூறையாடப்பட்டு வித்துட்ட. நீங்கள் வெளிநாட்டுக்கு இங்கேருந்து பேசக்கூடாது. உள்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. புரியுங்களா? வேறு என்ன கேட்குறீங்க? பிராமணர் ஏற்றக்கூடிய விஷயம் கண்டிப்பாக டெபனட்டாக நான் சொல்கிறேன்னா, நாடு சுதந்திரம் அடையும் போது பிரிட்டிஷ்காரன் ஐயா உங்களுக்கு பிராமணர்களை ஒப்படைச்சான். அதுவும் போல் அந்த சட்டத்துறை அமைச்சர் அம்பேத்கருக்கு தலைவராக போட்டு 5 பிராமணன் சேர்த்தாங்க. பிராமணன் நல்ல குணாதிசயம், சண்டைக்கு போக மாட்டாங்க, நல்ல ஒழுக்க ரீதியான ஆளுகள். எங்களுக்கு அவர்கள் ஓட்டு கண்டிப்பாக ஒழுங்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க நாங்கள் அங்கீகரிக்கிறோங்க. எப்படி பிரிட்டிஷ்காரன் அங்கீகரித்தான்? பெங்களூரு நீ இந்த சட்டத்துறைக்கு ஆலோசகராரு எல்லா துறையும் இருக்குன்னு சொன்னான் நேர்மையானவர்கள். புரியுதுங்களா? RSS சித்தாந்தத்துக்கான வேலை இல்லை.
நம் மண்ணில் இருக்கிற எல்லா இனமும் ஒரே இனம் தான் நாம் தமிழர். அதனால இங்கே ஐயர், பிராமணர், ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஜாதியை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. சாதிக்கு ஒரு சங்கம் கூட்டம், நம்ம மாநாடு வந்து கூட்டம் சீட்டுக்கும் நோட்டுக்கும் உள்ள மாநாடு கிடையாது. மாற்றத்துக்கான அரசியல் மாற்றத்துக்கான ஒரு மாநாடு. கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் பேர் இங்கே பார்க்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 37 பதாகைகள் 317 பதாகைகள் சுற்றுலாவில் இருக்குது. புரியுங்களா? எந்தவித அசம்பாவம் இல்லை, ஒரு குப்பை இல்லை, ஒரு இல்லீகலான பிரச்சனை இல்லை. குடும்பமாக வந்தாங்க, சாராய வடையே கிடையாது. அதனால் வரும் ஜெனரேஷனில் உண்மையான ஆட்சி நல்ல கண்ணு பேரை வாங்கக்கூடிய ஒரே ஆளாக சீமானா நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். வேறு என்ன சார்? சரி, கரெக்டு. நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் சரியான பாயிண்ட்டு சார். இது வந்து 2005 கட்டமைப்பு 15 வருஷமாக களத்தில் நிற்கிறோம். நல்லா புரியுங்களா? எல்லா வாக்கு வங்கி போட்டவங்க மாதிரி போடவே மாட்டாங்க. சீமானுடைய கொள்கை நாளுக்கு நாள் அவங்க கூட்டிகிட்டே போகுது. 1 கோடி பேர் பார்த்துருக்காங்க சார் பாட்டை. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? 1 கோடி ஒரு வாக்காளராக மாறுவாங்க சார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சார். அவங்கள விஜயை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் வர்றாரு. ஒரு வார்டு கவுன்சிலராக கூட அவர் ஜெயிக்கலை. வாக்கு வங்கி என்னன்னே தெரியாது. அதே மாதிரி கார்த்திக் தொண்டைமான் மயன் சிதம்பரம் மயன் சொல்லியிருக்கான். அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தேர்தல் அங்கீகாரப்பட்ட ஒரே இயக்கம் நாம் தமிழர். அவங்களுக்கு இத்தனை % ஓட்டு இருக்குன்னு புள்ளி விவரமாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸுக்கு அந்த வங்கியில் யாருமே சார் விஜய் கட்சியெல்லாம் அங்கீகரிக்கலை. விட்டுருங்க. தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே இயக்கம் நாம் தமிழர். அந்த விவசாயி சின்னத்தை கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆரே ஒரு பாடல் வரியில் சொல்லிட்டு போகிறாரு, விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு ஒரு பாடல் வரி எம்ஜிஆரே பாடிட்டு போகிறார். எம்ஜிஆர் விட்டு சென்றதை, விஜயகாந்த் விட்டு சென்றதை, எல்லாத்தையும் நாங்கள் நல்ல கண்டு விட்டு சென்ற எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த நாடு தேசிய சுதேசியாக நல்ல பொருளாதார நாளாக வரும். வீட்டுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம், வீட்டுக்குள்ள பொருளாதாரம் நாங்கள் அமைச்சு கொடுப்போம் சார். போதுமா?